தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதுங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். நம்ம சம்ஷுதீன் மீடியால ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பதிவிட போறேன். நான் பொதுவாக ஒரு நடுநிலைத்தன்மையாளன். நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவன் தான் இன்று நாள் வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு கருத்தை நான் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் அதை ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை பத்தி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால தான் பீகார்ல மக்களுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, தமிழ்நாடு சிஎம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, நண்பா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருப்பது இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. நோ ப்ராப்ளம் ஹியர் கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட். அவர் வைரலாக்கி விட்டதை அடுத்து பல பீகார் தொழிலாளிகள் மோடிஜி நம்ம தமிழ்நாடுல அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கு, தமிழகத்துல படைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாரையும் போய் சந்திச்சு மோடிஜி நான் ஐ அம் ஹாப்பி தமிழ்நாடு ஓகே. பல பேர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிச்சு. பல பேர் தமிழ்நாடு எங்களை வாழ வைத்தது, எங்க ஊர்ல ஒண்ணும் இல்ல, ஊரை திருத்துங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு சோசியல் மீடியால யார் போய் சொல்ற நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, விவாதிச்சுட்டு வர நிலையில நம்மளும் பேசிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். எல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை செய்றோம், எங்களுக்கு ஏதோ டார்ச்சர் கிடையாது. இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி செஞ்சிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இனத்தை ஒரு மதத்தை தாக்கி அரசியல் செய்வது அது அழகே அல்ல. இதை ஒரு நாட்டின் பிரதமர் செய்யும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா? உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இப்படி செயல்படுகிறார்? பிஜேபிக்கும் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இது ஒன்றும் புதுசல்ல. தமிழகத்தை வஞ்சிப்பதே அவர்களுடைய வேலையாகி விட்டதா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறார். ஏன்னா இதே மாதிரியே ஒடிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தான், ஒடிசாவில் பூரி ஜெகநாதன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே ஏதோ ஒரு கருவூலமா, அதாவது ஒரு பொக்கிஷ அறை இருக்கா, அந்த அறையினுடைய சாவி தொலைஞ்சு போனதை வச்சு பார்க்கும்போது இந்த சாவி தமிழ்நாட்டில் தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வி.கே. பாண்டியன்கிற ஒருத்தர், அவர் தமிழகத்தை வந்துட்டு பூர்வீகமா கொண்டவர், ஒடிசாவில் போய் வாழ்றார். அவர் வந்துட்டு ஒரு அரசியல் பிரமுகர், சரிங்களா? அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது இங்க ஒடிசாவினுடைய நபர்கள் ஆள வேண்டுமா, தமிழ்நாட்டினுடைய ஆட்கள் ஆள வேண்டுமாங்கிற கேள்வியை கேட்டவர்கள் தான் இவர்கள். எப்படி கேட்டாங்க அப்படின்னா, வேற்றுமொழி பேசுபவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ ஒரு நாங்க வந்துட்டு ஏதோ பீகார்காரர்களை கவலைப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோமா? எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை ஆட்சி மொழியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனை முதல் ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலங்கள்ல ஒன்றுதான் பீகாரும் கூட. அப்பேற்பட்ட மாநிலத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? முன்மொழி கொள்கையை வந்துட்டு தமிழகத்துல திணிக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க திணிச்ச எல்லா இடத்துலயும் சாதிச்சிட்டீங்களாங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பதில் சொல்லலையே. திமுக காரர்களினுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள் படிக்கிறாங்க, படிச்சுட்டு போட்டோம். அதை வச்சு தமிழ்நாட்டில் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் படிக்கும்போது தமிழ் மீடியம் படிச்சதுனால ஹிந்தி தெரியாது. நான் வெளிநாட்டிற்கு வந்த பிறகு நான் கத்துக்கிட்டேன். இதேதான் அண்ணாக்கிட்ட வந்துட்டு அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது, அண்ணா உங்க திறமையை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க 30 நாள்ல ஹிந்தியை படிச்சிருவீங்க, ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அண்ணா அழகா பதில் சொன்னாராம், எஸ் நீங்கள் சொல்றது சரிதான், 30 நாள்ல நான் ஹிந்தியை கற்றுக்கொள்வேன், ஏனென்றால் 30 நாளைக்கு மேல கத்துக்காம இருக்க அதுல என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டாராம். இப்படியெல்லாம் எதிர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், பீகார் மாதிரி வறுமையான ஒரு மாநிலமாக நம்ம மாறிடக்கூடாது என்பதற்காகத்தான், வடக்கை விட தெற்கு வளர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையிலே தமிழகத்தை பொன் பூமியாக மாற்றினார்கள். நான் திராவிட கட்சிக்கு சப்போர்ட் அல்ல, ஆனா தமிழகத்தை கழித்து விட்டு பிற மாநிலங்களை உற்று நோக்கி விட்டு இங்க வாங்க. ஒப்பனா சொல்லப்போனா சவுத்துல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே சல்யூட் பண்ண தகுதியானவர்கள் தான். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும், சரியா? நீங்க சொல்றது அத்தனையும் நாங்கள் அப்படியே நம்பிட்டு போறதுக்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியம் அல்ல, அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மோடிஜி உனக்கு ரிக்வெஸ்ட் பண்றா, எலெக்ஷன் டைம்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க. வானதி சீனிவாசன் அவர்களே, பெண்களினுடைய பாதுகாப்பு பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகமா இருக்கு. நான் ஒரு அரசியல் வேலைக்காக நாங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது அங்க உள்ள மக்கள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பு ஜாஸ்தி தானே அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்ணுங்கள் வந்தாலும் ஹாப்பியா பழைக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்களேன்னு கேட்கும் போது, தமிழகத்துக்கு ஏன் நீங்க அதிகமான நிதி உதவி கொடுக்கல, வேற மாநிலத்துக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு வளர்ந்த மாநிலத்தையும் வளராத மாநிலத்தையும் வச்சு பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். அப்போ வளர்ந்த மாநிலம் எது, வளராத மாநிலம் எதுன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, வளர்ந்த மாநிலமாக ஏன் மாறியது தமிழ்நாடு, வளராத மாநிலமாக ஏன் இன்னும் வட மாநிலத்தில் பீகார் போன்ற பல மாநிலங்கள் இருக்கு என்பதனை உங்களால சொல்ல முடியுமா? எல்லாம் எப்படி மாதிரி பேசுறாங்க, எலெக்ஷன் வந்துறோம்னா எல்லாம் எப்படி மாதிரி பேசுறாங்க. மதத்தை மட்டுமே முன்மொழிந்து அரசியல் பண்ணா சக்கடையா தான் போகும். மோடிஜி நான் ஹாப்பி தான் இருக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்தால் அப்படிதான் ஆகுங்க. நல்ல ஒரு சமுதாயத்தை வடிவமைக்க மதம் முக்கியமோ இல்லையோ, கல்வி அவசியம், பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு அவசியம், வேலை வாய்ப்பதற்கு கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பாதுகாப்பு இருக்கணும், பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். தமிழகத்துல எங்க ஒரு இடத்துல எப்பமாவது ஒரு சாதி பிரச்சனை நடக்குது அப்படின்னா, தமிழகத்தை தாண்டி வேற மாநிலத்துக்கு நீங்க போய் பாருங்க, அங்க நடக்கிற சாதி பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு வாங்க. அதே சமயத்துல பாதுகாப்பு, பாண்டே வந்துட்டு அவர் டிபேட் ஷோல லீடரா இருக்கும்போது சொல்லியிருக்காரு, பிற மாநிலங்களை விட பிஜேபி ஆகின்ற மாநிலத்துல தான் அதிகமான பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு அவரை வாய் திறந்து சொல்கிறார். ஆக மொத்தத்துல நீங்கள் அரசியல் செய்வதற்கு எது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, மதம் தேவைப்படுது, இன்னொரு இனம் தேவைப்படுது. இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படுறது இல்லையா?
பீகாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே, அந்த மண் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட்டர் உமாபதி வந்துட்டு ஒரு தடவை வெளியிட்ட ஒரு வீடியோ. பீகாருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம், அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம், அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சுச்சுன்னா யாருமே பேச மாட்டாங்க. மோடி நான் ஹாப்பியா இருக்கேன், என்ன தமிழ்நாட்டுல இதுவே பிரச்சனை இல்லையா. ரிப்போர்ட்டர் உமாபதி வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. அந்த வெளியிட்ட வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதை பத்தி நிறைய இடத்துல விவாதத்தை கூட அவர் முன்னிறுத்தி வைத்தார். நகைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. இந்தியாவில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆனது? இத்தனை வருடத்துல உங்களால பீகார் போன்ற மாநிலத்தை சிறப்பாக வடிவமைக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அரசியல் செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஆட்சி செய்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல சாமி ஆடுற மாதிரி ஆடி பிஜேபி தான் ஜெயிக்கணும், இல்ல தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொன்னா உடனே கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் மக்களினுடைய மனநிலைமை பகுத்தறிவற்று இன்னைக்கு வட மாநிலங்களில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதை வைத்துத்தான், அதை மூலாதாரமாக வைத்துத்தான் நீங்க அரசியல் செய்றீங்க. அங்க பாரு உன் கோவில் இடிக்கிறான், இங்க பாரு உன் மதத்தை இடிக்கிறான், இவனை பாரு உன்னுடைய கடவுளை திட்டுறான். இதை தவிர இங்க பாரு நம்ம நாடு பொருளாதாரத்துல முன்னேறுது, அங்க பாரு நம்ம நாடு பெட்ரோல் விலை குறைச்சிருக்கு, இங்க பாரு நம்மளுடைய நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது, கல்வி அறிவுல நாங்க தான் முதலிடத்துல இருக்கோம். இதற்கு காரணம் பிஜேபி தான். இதை சொல்வதற்கு உங்களால முடியுமா? திரு நரேந்திர மோடி அவர்களால் பொருளாதாரத்தை பற்றி, பெண்களின் பாதுகாப்பை பற்றி, இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு, நீங்க இதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்துதான் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தீங்க, சரிங்களா? நீங்க 15 லட்சம் போடுறேன்னு சொன்னதெல்லாம் பிறகு நாங்க என்ன சொன்னோம், அப்படி போட முடியும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்க. அதற்காக நீங்க என்ன பண்ணீங்க? பழைய 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 நோட்டை கொண்டு வந்தீங்க. அதையும் பிறகு காலகட்டத்தில் அழிச்சிங்க. இதனால தீவிரவாதம் ஒழியும், இதனால கருப்பு பணங்கள்லாம் வந்துட்டு வெளியே வரும், அப்படி எல்லாம் நிறைய சொன்னீங்க. முடிச்சிங்களா? சேலரி கொடுக்க மாட்டாங்க, கம்மியா சேலரி இருக்கு, ரைட் வேலை இருக்கு, டியூட்டி அதிகமா இருக்கு. ஈட்டி ரைடு, ஊட்டி ரைடு, எல்லா ரைடும் போது இல்லையா? அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடக்குதா இல்லையா? லட்சமா கோடியா நீங்க தானே சொல்றீங்க இவங்க கிட்ட இத்தனை கோடியை நாங்க எடுத்தோன்னு. நீங்க ஒழிச்ச கருப்பு பணத்துல எப்படி இவங்களால இவ்வளவு லட்சத்தை சம்பாதிச்சிருக்க முடியும்? நீங்க பழைய 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டை ஒழிச்சிங்க. அதனால கண்டிப்பா கருப்பு பணம் ஒழியல. ஆனா சிறு குறு நிறுவனங்கள் அத்தனையும் வலுவிழந்தது. இந்திய பொருளாதார சிதைவுக்கு ஒரு மாபெரும் அடித்தளமாக அமைந்தது. அழுது கொண்டே அன்றே வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், இப்ப பாருங்க ஜனவரியை பாருங்க, பிப்ரவரியை பாருங்க, மாதம் கணக்குல சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். வேலை கிடைக்காம இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துடும், சரிங்களா? நீங்க இதை சொல்லி ஓட்டு கேட்கணும். எப்படி பெண்களின் பாதுகாப்பை பத்தி, இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பத்தி, மருத்துவத்தை பத்தி, கல்வி தரத்தை பத்தி, மற்ற நாடுகளை விட நாங்கள் சிறந்தவர்கள், அமெரிக்க டாலருக்கு இணையாக இந்திய பணத்தை உருவாக்கி காட்டுவோம் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? அந்த வாக்குறுதி எல்லாம் நாங்க சரியா செயல்படுத்திட்டோம். கருப்பு பணத்தை ஒழிச்சா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும்லாம் சொன்னீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோமே, இன்னும் நாங்க நல்லா செய்வோம், ஓட்டு போடுங்க அப்படிங்கறத கேட்பதற்கு மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், ஐயா அமித்ஷா அவர்களுக்கும், இன்னும் சில பிஜேபி காரர்களுக்கும் தில் இருக்குதா? இதுதான் என் கேள்வி. ஐயா சத்தியமா நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டர் இல்ல சாமி. நாங்க டிஎம்கேக்கு இப்ப வரைக்கும் சப்போர்ட்டர் இல்ல. ஐயா டிஎம்கே இல்ல, ஏடிஎம்கே இல்ல. அன்றைய காலத்துக்கு ஐயா காமராஜர் அவர்களுடைய தலைமையிலான காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்தது, எங்களுக்காக இருந்தது. அதனால தான் நாங்க உயர்ந்திருக்கோம். இன்னைக்கும் பீகார்ல உள்ள, இன்னும் வட மாநிலத்தில் உள்ள பல மக்கள் வாழ்வாதாரத்திற்காக தமிழகத்தை அண்டி பிழைக்க வேண்டிய நிலைக்கு ஏன் வந்தார்கள்? அந்த நாட்டுல சோறு திங்கிறதுக்கு வழி இல்லாம, உழைக்கிறதுக்கு வழி இல்லாம, வேலை இல்லாம, வேற வழி இல்லாம மண்ணை விட்டு மண்ணு வந்து இங்க வேலை பார்க்கறாங்க. அவன் சொல்றான், பேட்டி கொடுக்குறான், நான் நல்லா இருக்கிறேன், நரேந்திர மோடிஜி உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அந்த லாங்குவேஜ்ல அப்படியே பேசுறான். இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவன் சொல்றான். சார் கொஞ்சமாச்சு பார்த்து திருந்துங்க. நீங்கள் அரசியல் செய்வதற்கு வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஐயா ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு தேர்தல் நேரத்துல தான் மனசாட்சி இல்லாம அப்ப 2023 தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. வன்மத்தை கக்கிய ஒரு திரைப்படம், வன்மத்தை கக்கிய திரைப்படம். பல லட்சம் பேரை, பலாயிரக்கணக்கான பெண்களை, ஹிந்து பெண்களை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றினார்கள். லவ் ஜிஹாத்ங்கிற பேர்ல மதம் மாற்றினார்கள். மதம் மாற்றினது மட்டும் இல்ல, அவர்களை தீவிரவாதியாக மாற்றினார்கள். அதுல ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த பெண்ணை வந்துட்டு இஸ்லாமியனாக மாத்திட்டு அந்த பெண்ணோட உடலுறவு கொண்டுட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு போயிருவானா. எனக்கு இந்த பெண் வேணான்னு சொல்லுவானா. இது நம்ம மதத்திற்கு வந்துட்டு அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஒரு மத குரு சொல்லுவாங்களா? உண்மையிலே சொல்லப்போனா இப்படி ஒரு வன்மத்தை கக்கிய ஒரு திரைப்படத்தை நம்மளால பார்த்துடவே முடியாது சார், பார்த்துடவே முடியாது. இஸ்லாமிய பெண்களை கெடுத்து குழந்தை கொடுத்தா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன்னு ஒரு ஆள் சொன்னார், ஞாபகம் இருக்குதா? எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. இஸ்லாமியர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது தெரியுமா? ஐயோ தீவிரவாதி, ஐயோ இவன் பெரிய பயங்கரவாதி, ஹிந்து மதத்தை அழிச்சவன், ஹிந்து கோவில்களை இடிச்சவன், இப்படி சொல்லிய இஸ்லாமியர்களின் மீது வன்மத்தை திணித்து விட்டீர்கள், வன்மத்தை திணித்து விட்டீர்கள். இன்னைக்கும் இந்தியா கேட்டுக்கு போங்க, இந்தியாவிற்காக உயிர் நீத்த படை தளபதிகள் அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கேட்டை வந்துட்டு வடிவமைத்து அதுல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் நிகரான 95,000 சம்திங் நினைக்கிறேன் வீரர்களினுடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கு. அதுல 3/4 மேலே 80% மேலே இஸ்லாமியர்களினுடைய பேர் அப்படிலாம் சொல்லப்படுது. இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்காக செய்த எண்ணற்ற பலன்கள் ஏராளம், எண்ணற்ற விஷயங்கள் இருக்குங்க, எண்ணற்ற விஷயங்கள். இங்க உரை ஒரு பக்கத்துல ஒரு நபர், மேபி காதர் பாட்சா நினைக்கிறேன், அவர் வந்துட்டு ஒரு ஹார்மோனிய கலைஞர். அவன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறான், தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. தூக்கிலிடுவதற்கு தூக்கு மேடைக்கு போறான். எப்பொழுதுமே கேட்பாங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் கடைசி ஆசை என்னன்னு. உடனே அவன் கேட்கறான், நான் வாசிச்ச ஹார்மோனிய பெட்டி எனக்கு வேணும், நான் சாவறதுக்கு முன்னாடி வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு உட்காந்து ஒரு அழகான ஒரு முருகன் பாட்டை வாசிக்கிறான், அழகா வாசிக்கிறான். அதுல மெய் மறந்து போன அனைவரும் அவனை எப்போ தூக்கில இடணும் அதெல்லாம் ஒரு கணக்கு. அந்த தூக்கில இட வேண்டிய டைமை தவறிட்டாங்க, மெய் மறந்து போய் நின்னுட்டாங்க.
இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி போய் இதெல்லாம் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்க கடமையை தவறிட்டோம், இந்த டைம்ல அவரை வந்துட்டு நாங்க தூக்கிலிட்டு இருக்கணும், அப்படி இடாம போயிட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லும்போது, அப்படி என்னத்தடா நீங்க வேலையை பார்க்காம இருந்துட்டீங்க அப்படின்னு தக்கார ஜட்ஜு காதர் பாட்சாவை கூட்டு ஹார்மோனிய பெட்டியை கொடுத்து எங்க அப்படி என்ன பாட்டை நீ பாடிட்ட பாடுன்னு சொன்னபோது அந்த பாட்டை இசைச்சு பாடுறாரு. அதை கேட்டு ஜட்ஜே வந்துட்டு அந்த இசையில் ஊறி போய் அழுது அவருடைய மரண தண்டனையை கேன்சல் செய்ததான வரலாறு இன்னைக்கு பதிவுகள்ல இருக்கு, போய் பாருங்க. இஸ்லாமியர்களினுடைய பங்கு ஏராளங்க. மனசாட்சியை தொலைச்சிட்டு பேசாதீங்க. மூவர்ண கொடிக்கு வடிவம் கொடுத்தது ஒரு இஸ்லாமிய பெண் தான். இஸ்லாத்தை கழித்து விட்டு இந்தியாவை உற்று நோக்கி பார்த்தீர்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் இது இஸ்லாமியன் என்பதற்காக சொல்லவில்லை, ஆனா ஒரு திட்டமிட்டு ஒரு மதத்தின் மீது, தமிழர்கள் என்கின்ற இனத்தின் மீது ஏன் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துறீங்கன்னா எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் இதை பத்தி வாய் திறப்பாங்களா? ஏன் அதுதான் தெரியல. ஏன் தமிழகத்தை பிஜேபி தனித்து நின்னால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இத்தனை வருஷத்துல பிஜேபி தமிழகத்திற்காக என்ன பண்ணியது? நீங்க வந்தா காமராஜருக்கு மாலை போடலாம், மனசு வந்துச்சுன்னா பெரியாருக்கு கூட மாலை போடலாம். இங்க உள்ள தலைவர்களுக்கு நீங்க காமராஜருக்கு கக்கனுக்கு நீங்க மாலை போடுறீங்க இல்லையா, ஒரு பிஜேபி தலைவர் நீங்க மாலை போடுவதற்கு தமிழகத்துல தகுதியுடைய ஒரு பிஜேபி தலைவர் யார் இருக்கா? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி தமிழகத்திற்காக என்ன செய்தது என்பதுதான் என் கேள்வி. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்களை ரொம்ப வஞ்சிக்கிறீங்க. ஆனா இதையெல்லாம் எங்கள் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழக பிஜேபி தலைவர்களே வாய் கண் காது அனைத்தையுமே சிறப்பாக மூடிவிட்டு கடந்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் போயிடுமா, அதுக்கப்புறம் வந்து ஐயா மோடி அவர்களை பத்தியும் அமித்ஷா அவர்களை பத்தியும் வண்டியா கதை சொல்லுவீங்க. ஐயா தமிழகத்தை வஞ்சிப்பது போதும். எங்க மாநிலத்தை பத்தி, இஸ்லாமியர்களை பத்தி வேற ஒரு மாநிலத்துல பிரச்சாரத்துல பேசி நீங்க ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு வாங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும் அதை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, நம்ம அப்படி பண்ணியிருக்கோங்கிறது நல்லாவே தெரியும். நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா இல்லைன்னா ஆசிரமம் நடத்துறீங்களான்னு எங்களுக்கு தெரியல, அது உங்களுக்குமே நல்லாவே தெரியும். அதனால என்னவோ உங்களால நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. பாவம். ஐயா பிஜேபி தலைவர்களே போய் பீகார் மக்களை தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தற்காலிகமாக உங்களிடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.